Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI attendant அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து நமக்கு ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா RBI attendant அப்ளை ஆன்லைன் அப்படின்றத போடுங்க. போட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது டைரெக்டாக IBPSக்கான இது லிங்க் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கிளிக் பண்ணாலே இது ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு வந்து டைரக்ட் லிங்க் வந்து போயிடும். சரிங்களா? ஸோ IBPS தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகுது, அதனால அதோட தான் ஃபஸ்ட்டு செகண்ட் லிங்காக இருக்கும், போய் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இந்த சைடு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் காட்டும். என்னென்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு 15ஆம் தேதியாக ஆரம்பிச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சரிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ முடியுதுன்னா 4ஆம் தேதி, February 4ஆம் தேதி முடிஞ்சிடும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 4 நாள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பேமெண்ட்டுக்கு வேணால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்கிறாங்க. ஸோ பிரிண்டிங் அப்ளிகேஷனாக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா 19ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு இந்த 2 விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே போகல, அதாவது IBPSல அப்ளை பண்ணுறதுன்னு கிடையாது. RBI அட்டெண்டன்ட்காக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் ஹியர்ன்றதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் ஹியர்ன்றதை கிளிக் பண்ணணும். அல்லது அது கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இவங்க டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கைட்லைன்ஸு, ஸ்கிரைப் வைக்கணும்னா அதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உள்ளே போனீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது போனீங்கன்னா இங்கே மேலே வந்து மொத்தமாக இத்தனை இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸோ மொத்தமாக இத்தனை லெவல்ஸ் இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஒன்று, டீட்டெயில்ஸ் ஒன்று, ப்ரிவ்யூ ஒன்று, அதுக்கப்புறம் அப்லோட்ஸு, கடைசியாக தான் பேமெண்ட் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதாக அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா, பேசிக் இன்ஃபர்மேஷனில் போனீங்க அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்டு வந்து பேரை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ, ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கோ அதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் சொல்லிட்டு நீங்கள் இது ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே தானாக பேர் வந்து இங்கே வரும். இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஃபுல் நேம்ன்ற ஒரு விஷயத்த உங்களால் எடிட் பண்ண முடியாது. தானாகவே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன எழுதுறீங்களோ தானாகவே இங்கே ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது என்னன்னா 2 வாட்டி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் தப்பாக விட்டுட்டாலோ எதுனா தப்பாகிடுச்சுனாலோ என்ன பண்ணுறதுன்றதுக்காக கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், கன்ஃபார்ம் மிடில் நேம், கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும். ஸோ இது 2த்தையும் வச்சு காமனாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு காட்டும். சரிங்களா? இங்கே நமக்கு ஃபுல் நேம்ன்றதை அதுவாகவே காட்டும். சரி, அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர். சரிங்களா? மொபைல் நம்பர் பார்த்து நிதானமாக பொறுமையாக கொடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மொபைல் நம்பருக்கு முன்னாடி 091 இல்லை 91 அப்படின்றதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே அவங்களே போட்டிருக்காங்க. டைரெக்டாக உங்களுடைய 10 டிஜிட் நம்பர், வெறும் 10 டிஜிட்டோடைய நம்பர் போட்டால் போதும். ஸோ மொபைல் நம்பரை இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கொடுங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் டாட் போட்டிருக்கு இல்லையா, ரெட் கலர் டாட் போட்டிருந்தா தான் அது கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். ரெட் கலர் டாட் இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. பட் ஒரு வேளை ஃபோன் ஹேங் ஆகிடுச்சுனாலோ, சிம்மு வந்து இதாகிடுச்சுனாலோ, அப்படி எதுனா ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னா எதுக்கோ அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ இல்லை ஸ்பவுஸோட நம்பரோ கொடுத்து வைங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ மெயில் ஐடியில் உங்களுடைய மெயில் ஐடி எழுதிட்டு @gmail @yahoo mail அப்படின்றது இங்கே @ன்றது இங்கே டைப் பண்ணாதீங்க. @க்கு அப்புறம் என்ன வரும்னு இவங்க கேட்பாங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, அதில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. அந்த லிஸ்ட்டில் இல்லை மேம், இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி pranava.nair@adda247.com இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணனா அந்த ஆப்ஷன்ஸில் adda247 காட்டாது.
அப்போ நான் அதர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் adda247.comனு தனியாக எழுதுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்காது. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இருந்தால் கொடுத்துருப்போம். ஸோ அதனால உங்களுடைய மெயில் ஐடி எழுதிட்டு அட்டுன்றதை போடாதீங்க, அதுக்கு பதிலாக இங்கே போய் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் மெயில் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அட்டோட சேர்த்து எழுதணும், @gmail.comனு சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி கோடு இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி எழுதணும். இந்த பர்டிகுலர் 4DQ அப்படின்றது எழுதாதீங்க. உங்களுடைய பேஜில் என்ன இருக்கோ அந்த கேப்சாவை எழுத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற வந்துடும். ஸோ அடுத்த லெவல் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான்ப்பா, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு இதுதான்ப்பான்னு மேலே காட்டிடும். சரிங்களா? உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகும்போதே காட்டிடும். ஸோ இதுக்கு அர்த்தம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாம் போய் எழுதலான்ற அர்த்தம் கிடையாது. ஃபுல் ப்ராசஸ் முடிச்சாதான் உங்களால் எக்ஸாம் போய் எழுத முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் என்னது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் ஃபைல். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ வந்து என்னது ரீசெண்டாக இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸில் இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 20 to 50 KB இருக்கணும் ஃபோட்டோ. சரிங்களா? 20லேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நீங்கள் கேப்சர் ஃபோட்டோ, ஸோ லைவ் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் கேப்சர் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் கேமரா ஆன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் என்னது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபோட்டோவை இதை அப்லோட் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். சரி, இல்லை கேப்சர் த ஃபோட்டோ வியா மொபைல் ஃபோன் மூலியமாக கூட என்னது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒருவேளை லேப்டாப்பில் கேமரா இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று லைவ் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபோட்டோ முடிஞ்சதா? ஃபோட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிக்னேச்சர் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் 10 to 20 KB தான் இருக்கணும். ஸோ அந்த சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஐ கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து போகலாம். ஸோ சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டரில் எல்லாமே இருக்கக்கூடாது, பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது, ரன்னிங் லெட்டர்ஸில் யூஸ்வலாக உங்களுடைய பேங்க்லேயோ அல்லது ஆதார்லேயோ எதுலேயோ நீங்கள் யூஸ்வலாக என்ன போடுவீங்களோ அதை கரெக்டாக பிளாக் பெனில், ஓகேங்களா, ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் போட்டு ஸ்கேன் பண்ணி 10 to 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அடுத்துக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் ப்ரொசஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, இந்த டேட்டு படி நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆவோ அல்லது அதுக்கு மேலேயோ டிகிரியோ அல்லது அதுக்கு மேலேயோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கு எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதுக்கு எஸ்ன்னு போட்டிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஏன்னா நமக்கு இதுக்கு என்னது 10th குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதனால இதுக்கு நோ போட்டால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்து நம்மளால போகவே முடியும். ஸோ இதில் போய் உங்களுடைய கேட்டகரி கரெக்டாக பாருங்கள். SC ST OBC EWS ஜென்ரல் அப்படின்றத கரெக்டாக கொடுங்க. இதை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியுமே பிரயோஜனம் கிடையாது. தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கட் ஆஃப் இது கேட்டகரியை பொறுத்து மாறும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த யூனியன் டெரிட்டரியில் எந்த இதில் ஸ்டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி என்னது தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சென்னை மட்டும்தான் காட்டும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இது பண்ணியிருக்கீங்க, அப்போ சென்னை மட்டும்தான் காட்டும், வேறு எதுவுமே காட்டாது. சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் 4 ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. சாரி 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3. ஸோ ஒரே சென்னைன்னு 3மே கொடுக்க முடியாது, வேறு ஊர் தான் கொடுக்க முடியும். ஸோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்கக்கூடியதும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சென்டரும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு தான் மேம் அப்ளை பண்ணுறேன், ஆனால் ரைட் நோ நான் வந்து ஆந்திராவில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஆந்திராலே எங்கேயாச்சும் நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்தா போதும். இதுக்காக நீங்கள் சென்னை வரணும்னு அவசியம் கிடையாது. ஆந்திராவில் எக்ஸாம் சென்டர் கொடுக்கறதுனால ஆந்திராவில் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற கேரண்டியுமே கிடையாது. ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதில் வந்து கேட்பாங்க 10th 12th. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க,
10th வந்து அப்போ சென்னையுடைய ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத படிக்க புரிஞ்சுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆமான்னு கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் சொல்றேன், 100% நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணல. பட் நம்மள நிறைய பேர் 10th 12th பார்த்தீங்கன்னா தமிழ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், ஆமாப்பா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நான் 10th 12th தமிழ் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்தா போதும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் போடுவோம், நோ தான் போடுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நோ போட்டிங்கன்னா இது எதுவுமே உங்களால் ஃபில் பண்ண முடியாது. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அது இதுன்னு எதுவுமே உங்களால் ஃபில் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கிரைபை பேஸ் பண்ணி இருக்குது. இது நோன்னு கொடுத்தாச்சுன்னா இது எதுவுமே வராது. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிங்கன்னா அதுவும் என்னது நோன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது. இங்கெல்லாம் பாருங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ விடோ அல்லது டிவோர்ஸ்டு விடோன்ற ரிலாக்ஸேஷன் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நோன்னு சொல்லணும். நோவா இருந்தால் நோன்னு சொல்லுங்க. ஓகே. எக்ஸ் சர்வீஸ் மேன் கில்ட் இன் ஆக்ஷன் அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் விடுங்க. ஸ்டார் எதுக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஐல இப்போ வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு வந்து வேலை பார்க்குறீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோன்னு போடுங்க. வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஃப் இண்டெக்ஸ் நம்பர்லாம் கேட்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்பிஐல வேலை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் எக்ஸ் எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஆமானா ஆமா போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. மெஜாரிட்டி ஆஃபீஸ் இல்லை. ஒரு வேலை இருந்தீங்கன்னா அது என்னது எவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் வேலை பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்கும். அதையும் பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் நாங்கள் பண்ணலாமா, அதுக்கு நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதுக்கு நோ கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? எஸ்னும் கொடுக்கலாம். அண்ட் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் இங்கேயே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆதார் கார்டு நம்பர் மேண்டிட்ரி கிடையாது, ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாமலும் போகலாம். பேன் கார்டும் இது ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாமலும் போகலாம், மேண்டிட்ரி கிடையாது. ஸோ நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணியே ஆகணும். மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இந்தியனாக தான் இருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுனா கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கவர்மெண்ட் செக்டரில் எதுனா வேலை பார்க்குறீங்களா, நோன்னு போட்டுடலாம். சரிங்களா? லாங்குவேஜ் அந்த ப்ரொஃபிஷியல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து அதாவது தமிழை வாசிக்க எழுத பேச புரிஞ்சுக்க எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கும் என்னது எஸ் அல்லது நோன்றது கொடுத்துடலாம். எஸ் அப்படின்னா யூ ஹவ் இன்ஃபார்ம்ட் இன் ரைட்டிங் ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸ். ஓகே. இது வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையா, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை பொறுத்து. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜன் வந்து நீங்கள் பிலாங் பண்ணுறீங்க, மைனாரிட்டியா மெஜாரிட்டியா என்ன எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து ரிலீஜன் அப்படின்றது ஹிந்துன்றது கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல டேட்டு மந்த் இயர் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணவோ அல்லது டைப் பண்ணவோ அவசியம் கிடையாது, கிளிக் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா என்ன ஏதுன்னு கொடுக்கணும். உங்களுக்கு ட்வின் பிரதர் அல்லது சிஸ்டர் இருக்கா இல்லையான்னு கொடுக்கணும். இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ட்வின்னுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி தனியாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஜெண்டர் பார்த்தாச்சா, ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, மேரிடா அன்மேரிடா விடோவரா டிவோர்ஸ்டா ஜுடிஷியலி செப்பரேட்டடா என்னன்ட்டு. அண்ட் மதர்ஸ் நேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பவுசஸ் நேம் கேட்குறாங்க. மேரிடா இருந்தீங்கன்னா ஸ்பவுசஸ் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் கம்பல்சரி கிடையாது, எழுதியா ஆகணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ். சரிங்களா? அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்னு இருக்கும், அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ரெண்டு இருக்கும். கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்களோ அது, பெர்மனன்ட் அட்ரஸ்னால் சொந்த வீடு ஊர் இருக்கும் இல்லையா அது. ஓகேங்களா? ரெண்டுமே சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சொந்த ஊர் வந்து இப்போ திருநெல்வேலியாக இருக்கலாம், பட் இப்போ சென்னையில் உட்காந்து படிக்கிறதா இருக்கலாம். அப்போ நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ன கொடுக்கலாம்னா சென்னையோட அட்ரஸ் கொடுக்கலாம். ஏன்னா லெட்டர் வருதோ அல்லது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருதோ எதுனா டக்குன்னு உங்கள் இதுக்கு வந்துடும். இல்லை நான் வந்து ஊரில் தான் இருக்கேன், ஊரில் தான் உட்காந்து படிக்கவும் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? என்னன்னா சேம் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான்ப்பா, நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன், அந்த இடத்துல தான்
என்னோட வீடும் இருக்குது, அதுதான் என்னோட சொந்த வீடும் சரி, அல்லது அங்கே தான் என்னோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றதுனா சேம்ன்றதை கிளிக் பண்ணால் போதும். வேறனா கரஸ்பாண்டன்ஸ் எங்கே ரைட் நோ இருக்கீங்களோ அதை போடலாம். பெர்மனன்ட் அப்படின்றது ஃபேமிலி எங்கே இருக்காங்களோ அதை போடலாம். ஸோ அதுக்கு பின்கோட்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க சரிங்களா. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்க்கு எதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் என்னது மேண்டட்ரின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸில் உங்களுக்கு பில் வேணும் அப்படின்றத கேட்குறாங்க, அதையும் பாட்டு போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது பேசிக்கலாக எல்லாருக்குமே கேட்குறாங்க. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுக்க முடியாது, போட தான் முடியும். ஸோ அதனால அதை பற்றி பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் கேட்குறாங்க, பேங்க்கும் பிரான்ச்சுடைய நேமும் கேட்குறாங்க சரிங்களா. இதெல்லாம் பாஸ்புக் கையில் எடுத்து வச்சு ஃபில் பண்ணுங்க. ஞாபகம் வச்சு மெமரியில் யோசிச்சு ஃபில் பண்ண வேணாம், பாஸ்புக் கையில் எடுத்து வச்சு ஃபில் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, டைப் ஆஃப் அக்கௌண்ட் சேவிங்கா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் சொல்கிறாங்க. இது மூலயமா காசு அனுப்பதான் முடியுமே தவிர காசு ரிசீவ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதை யோசிச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் இது மேண்டட்ரி, நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 531 rupees சரிங்களா. ஜென்ரல் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 531 rupees. SC/STக்குலாம் இது கன்செஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே போயிட்டு நீங்கள் 10th 12th ஓகேங்களா, 10th கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். 12th முடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, இதை ஃபில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது சரிங்களா. ஸோ 10th பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிகிரி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்ன்றது அப்ளை ஆகாது. டேட் ஆஃப் பாசிங் இது வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதில் என்ன டேட் போட்டிருக்காங்களோ அதை போடுங்க. பர்சன்டேஜ்ன்றது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத போடுங்க. நேம் ஆஃப் த போர்ட், ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா என்னன்றதை போடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா எப்படி கிளியர் பண்ணீங்கன்றதை போடுங்க சரிங்களா. 12th போகும்போது இது மேண்டட்ரி கிடையாது ஓகேங்களா. இங்கே ரெட் கலர் ஸ்டார் போடல, விச் மீன்ஸ் நாட் மேண்டட்ரி. 10th கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும், 12th முடிச்சிருந்தாலும் ஓகே. ஆனால் டிகிரி அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னா எஸ்ன்றது கிளிக் பண்ணுங்க. இல்லை மேம் நான் ப்ரெசென்ட்லி வேலை பார்க்கல அப்படின்னா நோன்றது கிளிக் பண்ணுங்க. ஸோ யார் நேம் ஆஃப் த கம்பெனி, அங்கே உங்களுடைய ரோல் என்ன, எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் டேட்டு மந்த் இயர்ன்றதை கேட்குறாங்க. உங்களோட டியூட்டி என்னவா இருந்துச்சு, எதுக்காக அந்த கம்பெனியை விட்டீங்க அப்படின்றது எல்லாமே கேட்கும். நீங்கள் டேட் ஃபில் பண்ணும்போது தானாகவே இங்கே ஃபில் பண்ணிக்கும் சரிங்களா. ஓகே, இல்லை எதுவுமே இல்லைன்னா நோன்னு போட்டுட்டு நீங்கள் அடுத்து போயிட்டே இருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நோன்னு போட்டுன்னதை நீங்கள் அடுத்து போயிட்டே இருக்கலாம். இதனால உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த விதத்துலையும் பாதிப்படைய போகிறது கிடையாது. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்னா நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே போகலாம் சரிங்களா. லேட்டஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன், இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே தமிழ் தான் காட்டும் சரிங்களா. ஸோ தமிழில் உங்களுக்கு என்னென்ன தெரியும், தமிழில் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ரீடு ரைட்டு ஸ்பீக் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் மாறும் சரிங்களா. அடுத்து இங்கிலீஷ் ரீட் ரைட் ஸ்பீக் சொல்லலாம். வேறு எதுனா லாங்குவேஜ் தெரியும்னா அது எழுதிட்டேன்னு அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கொடுங்க. எங்கன்னா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெட் கலரில் காட்டும், போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை எல்லாமே வேலிடேட்டட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுங்க சரிங்களா. ஸோ அடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டும் சரிங்களா. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேமு கேட்டகரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கட்டும், லைவாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே காட்டும் சரிங்களா. ஸோ ஃபைனல் பேஜில் எண்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் காமிக்கும் சரிங்களா. ஸோ இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய சிக்னேச்சரும் இங்கே கீழே தானாகவே அப்லோட் ஆகிருக்கும். இங்கே வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். பட் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தப்புகள், இதில் எதுனா எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது லாஸ்ட் ஸ்டேஜ் அப்லோட்ஸ்க்கு வந்தாச்சு, 4மே முடிச்சாச்சு, அப்லோடுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வேணால் நம்மளுடைய லெஃப்ட் தம் பிரிண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் தம் பிரிண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் தம் பிரிண்ட்டை இது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத கைட்லைன்ஸ் ஃபார் தி டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கணும். நான் வந்து ஃபுல்லாக சுயநலமோடு தான் இதை அப்ளை பண்ணுறேன்,
எனக்கு வந்து விருப்பமோட தானே அப்ளை விருப்பமோட இல்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சு எல்லா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாம் புரிஞ்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலியமாக நாங்களே உங்கள் டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். டிஜிலாக்கர் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. டிஜிலாக்கர் அப்படின்றது டிஜிட்டல் லாக்கர்னு சொல்லலாம். ஸோ டிஜிலாக்கரில் நம்ம ஒரு ஐடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் வச்சு கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு, நம்மளுடைய ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அதில் அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தட் நம்ம டிராஃபிக் போலீஸ்லோ எங்கேயோ மாட்டணும் அப்படின்னா கையில் ப்ரூஃப் இல்லைனாலுமே டிஜிலாக்கரை ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். ஸோ அந்த டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? உங்களுடைய ஆதார் நம்பராக இருக்கட்டும், உங்களுடைய கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் எஸ் கொடுத்தாதான் அடுத்து போகும்னு கிடையாது, நோனும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக டிஜிலாக்கரோட அந்த பேஜுக்கு போகும். அங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் ப்ளஸ் ஆதாரில் எடுத்த ஃபோட்டோவும் அப்ளிகேஷனில் கீழே வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆமாவா இல்லையான்றது கொடுங்க. நீங்கள் நோவும் கொடுக்கலாம், எஸ்ஸும் கொடுக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு, அதாவது இந்த கேப்சாவை எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் என்னென்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 531 rupees. அகெயின் செக்யூரிட்டி கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறத இங்கே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. எப்பயுமே பேமெண்ட் ஆரம்பிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ கிரெடிட் கார்டுன்னு எடுத்த உடனே இங்கே வந்து உங்களுடைய நம்பர்லாம் ஃபில் பண்ணாதீங்க. டெபிட் கார்டுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட QR இருக்கும். சரிங்களா? QR இருக்கும், UPI இருக்கும். QR கோடுன்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னது, உங்களுக்கு QR கோடு காட்டும். அதை ஃபோனில் ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக பேமெண்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டிங்க, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அதோட என்னது நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு, சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் போய் லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு மெயில் வந்திருக்கும், மெசேஜும் வந்திருக்கும். ஸோ பாஸ்வேர்டையும் இது லாகின் ஐடியும் கொடுத்துட்டு நீங்கள் என்னது உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலுமே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாப்பா? ஓகே, ஸோ நீங்கள் RBI அட்டெண்டன்ட்கான எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய மொபைல் ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஆப் காட்டும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Adda 24/7 மொபைல் ஆப்பில் அவைலபிளாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. செஷனை லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். I'll see you guys tomorrow. நாளைக்கு வேற ஒரு செஷனில் பார்க்கலாம். நமக்கு பேங்கிங்கில் மேரத்தான் இருக்குது, அதில் பார்க்கலாம். ஓகே, பை, டேக் கேர், தேங்க்யூ.